ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. மேலான பெரியோர்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் மீது கொண்ட அன்பால இரக்கத்தால இந்த புனித ரமலான் அடைஞ்சி ரமலானில் இதுவரையும் நல்லமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்க. ரமலான் ஆரம்பத்தினம் பள்ளி நிறைஞ்சுது. இப்போ முக்காவாசி பேரை காணும். மிக கவலையாயிருக்கு. வெளியே பார்க்க சொல்லி, வெளி இடங்களோட ஒப்பிட்டு பார்க்க சொல்லி இது ஆகவும் குறைவும் தராவிக்கு இல்லை. இது எப்படி என்று சொன்னால், ஒரு மரம் ஓட்ட போட்டி வைக்கிறாங்க. 100 மீட்டர் ஓட போட்டி உண்டு. ஒருவர் நினைச்சார் ஓடிக்கன்னு வந்து 80 மீட்டர் ஓடி வெளியில் போகிறாரு. என்னத்துக்குண்டா உடுப்பு வாங்க. என்னத்துக்கு உடுப்பு? 100 மீட்டர் ஓடி வெண்டவங்களுக்கு நாளைக்கு பரிசு கொடுக்குறாங்க. அந்த பரிசு எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு நல்ல ஷூட்டெல்லாம் ஹாட் ஷூட்டெல்லாம் உடுத்திக்கின்னு தானே போகணும் பரிசு எடுக்க. அதுக்கண்டு சொல்லி 80 மீட்டர் ஓடி அவர் என்ன செய்கிறாரு? போகிறாரு, உடுப்பு வாங்க. அதில் யாருக்கு கொடுக்க போகிறாங்க பரிசு? 100 மீட்டர் ஓடிட்டு வந்தவங்களுக்கு தான் பரிசு. இதை மாதிரி தான். உதாரணத்துக்கு இந்த ரமலான் முடியல, கடைசி 10 தான் ஆக விசேஷம். மாதங்களில் சிறந்த மாதம் ரமலான் மாதம். இந்த ரமலானில் ஆக சிறந்த நாள் தான் இருக்கக்கூடிய 10 தினங்கள். இதில் எந்த இரவில் லைலத்துல் கத்ர் இருக்குன்னு தெரியாது. கடைசி 10 தேடிக்கோங்க நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் மஸ்ஜிதை விட பஜார் நிறைஞ்சு போயிருக்கு. ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பேசிங்கள ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. பாவம். அதை நான் ஆரம்ப சொன்னேன், அல்லாஹ் இந்த கூட்டத்தில் ஆக்காம இதுவரையும் பள்ளியில் வந்து தொழக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை ஆக்கி வச்சுக்கிறானே, இதுக்கு அல்லாஹ்க்கு நன்றி சொல்லு. இதுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி கடைசி 10 ஐத்தக்கும் மினன்னார்னு சொல்கிறோம். நரகத்திலேருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய உண்மையான வெற்றி அதுதான். நாங்கள் இன்றைக்கு வெற்றி என்று சொல்லி உலகத்துடைய அமைப்புகளை வச்சு எங்களோட வெற்றிகளை முடிவு செய்கிறோம். நான் சிலரை பார்த்து ஒரு வெற்றி பெற்றுட்டாருன்னு சொல்கிறோம், நினைக்கிறோம். ஒரு படிப்பில் ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு, ஒரு தொழிலில் ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு, ஒரு பட்டங்கள் பதவிகள் கிடைச்சிட்டுது, ப்ரொமோஷன் கிடைச்சிட்டுது. இதை பார்த்து நாங்கள் நினைக்கிறோம் வெற்றி பெற்றுட்டோம், வெற்றி அடைஞ்சிட்டாரு. இது வெற்றி. உண்மையான வெற்றி குர்ஆன் சொல்லுதோ, வமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வஉத்கில ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்திலிருந்து ஈடேற்றம் பெற்று சொர்க்கவாதியாக மாறிட்டாரோ அவர் தான் வெற்றி பெற்றார். சகோதரர்களே, பெரியார்களே, இங்கே நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். பாவம் செய்யக்கூடியவங்க, அநியாயம் செய்யக்கூடியவங்க, அட்டூழியம் செய்யக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு குழி தோன்றவங்க, நல்லமல் செய்யக்கூடியவங்க, பாவம் செய்யக்கூடியவங்க எல்லாம் ஒரே சப்ளையும் தொழுகிறோம், ஒரே சஹனில் சாப்பிட்றோம், ஒரே டேபிளில் உட்காடுறோம், ஒன்றா போகிறோம், ஒன்றா வரோம். இங்கே அநியாயக்காரன் நல்லவன் மாதிரி மக்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க. அநியாயம் இழைக்கப்பட்டவன் ஒதுக்கப்படுறான். அவங்களுடைய காசு பணத்தை செலவழித்து தங்களை நல்லவன் மாதிரி காட்டிக்கொள்கிறாங்க. தங்களோட அநியாயங்களெல்லாம்
காசு பணத்தை செலவழித்து அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி நல்லவன் மாதிரி காட்டிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள்லாம் ஒரு நாளை சந்திக்க போகிறோம். அந்த நாளில் இந்த கூத்து சரி வரும். அந்த நாளில் இந்த கூத்து சரி வரும். அங்கே நாங்கள் ஒவ்வொருத்தரும் பிரிக்கப்படையில்லை. சூரா யாசின்ல ஓதுறமே என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன் வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். நாளைய கியாமத்துடைய நாளையில் ஒரே ஒரு அழைப்பு, ஒரு சத்தம். என்ன சத்தம்? ஏ பாவிகளே, அநியாயக்காரர்களே, குற்றவாளிகளே, மோசடிக்காரர்களே, அல்லாஹ்க்கு மாறு செஞ்சவங்களே, மக்களுக்கு அநியாயம் செஞ்சவங்களே, நீங்கள் நல்லவனை விட்டு பிரிஞ்சிருக்கு. இன்றைக்கு மாட்டோல் போத்திய புலிக்கு வந்து மாட்டோலை போத்தி இங்கே இந்த கூத்து அங்கே சரி வராது. நல்லவர்களே பாவிகளே, நல்லவர்களை விட்டு பிரிஞ்சிருங்க. ஒரே ஒரு சத்தம் தான், நாம் பிரிக்கப்படுவோம். எப்படி சில டோருக்கிட்ட போனோன்னு டோர் ஒட்டோவா திறக்குது, இதமா இந்த ஒரு சத்தத்தோடு நாம் பிரிக்கப்பட்டோம். அங்கே வந்து நீங்கள் அங்கிட்டு போங்க, நீங்கள் எங்கிட்டு வாங்க, நீங்கள் எங்கிட்டு வாங்க, நீங்கள் அந்த கூத்தில் இந்த சத்தத்தோடு பிரிக்கப்படும். அது சூரா வாக்கையா பயான் செய்யும். ஒரு டீம் யாரு? அஸ்ஹாபுல் யமீன். அஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் في صدر مخلود وطلح منضود وظل ممدود وماء مسكوب وفاكهة كثيرة لا مقطوعة ولا ممنوعة وفرش مرفوعة إنا أنشأناهن إنشاء فجعلناهن بكارا عربا أترابا. பிரிக்கப்படுற கூட்டத்தில் ஒன்று வலது பக்கம் உடையவங்க யாருன்னு தெரியுமா? அவர்கள் தான் முள்ளில்லாத இழந்த மரங்களிலும் குலகுலையாக தொங்கக்கூடிய வாழை மரங்களிலும் ஒஃபருஷிம் மர்ஃபூஆ உயர்தரமான விரிப்புகளின் பக்கமும் அல்லாஹ் சுவர்க்கத்தை பற்றி பயான் செய்யும். சுவர்க்கவாதிகள் அவன் சுவர்க்கத்துக்கு போகிறோம், அவங்கள சுவர்க்கத்தின்பால் அழைத்து கொண்டு செல்லப்படும். وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا. சுவர்க்கவாதிகள் தக்குவாவோட வாழ்ந்தவங்களுக்கு தான் சுவர்க்கம். வைத்தத்தின் முத்தகைன் சுவர்க்கத்தில் அல்ல தக்குவாதாரிகள் வச்சுக்கிறான். இந்த தக்குவாவோட நாளைக்கு ரொம்ப சந்திப்போமாக இருந்தால் எங்களை சுவர்க்கத்துக்கு கூட்டி கொண்டு போகும். கல்லதின் ரப்பஹுல் ஜன்னத் சுமரா ஹத்தா இதா ஜாவுஹா, அங்கே நெருங்கும் பொழுதே வந்து சேரும் பொழுது கதவுகள் எல்லாம் திறந்துருக்கும். வக்காலஹும் ஹஸனத்துஹா, மலக்குகள் சொல்லுவாங்க ஸலாமுன் அலைக்கும் ஸலாமுன் அலைக்கும், வாங்க வாங்க. சிபத்தும் ஃபதுகுலுஹா காலிதீன், நிம்மதியா சந்தோஷம் மனமா பேசி உள்ளுக்கு நுழைஞ்சுக்கும். இவ சுவர்க்கவாதி வக்கால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவான். கூட்டிக்கொண்டு போக சொல்லி சிறார்கள் பாடல்களை பாடிக்கொண்டு கூட்டி போவாங்க. என்ன படிப்பாங்க? இன்னலக்கும் அன் தஹ்யௌ ஃபலா தமூது அபதா, இன்னலக்கும் அன் தஸிஹு ஃபலா தஸ்கமு அபதா, இன்னலக்கும் அன் தஷிபு ஃபலா தஹரமு அபதா, இன்னலக்கும் அன் தன்இமு ஃபலா தயஸு அபதா. நீங்கள் என்றென்றும் உயிரோடு இருங்க, அப்புறம் மௌத்து இல்லை உங்களுக்கு. என்றென்று இன்பங்களை அனுபவித்து கொண்டிருங்க, அதுலேருந்து ஓய்வு பெறது கிடையாது. என்றென்றும் சுகதேகிகள் ஆயிருங்க, நோய் என்பது கிடையாது. என்றென்றும் வாலிபர்கள் ஆயிருங்க, வயோதிபம் என்பது கிடையாது. சுப்ஹானல்லாஹ், இன்பமே இன்பம். சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தில் இருந்து எல்லாத்தையும் அனுபவிப்பான். குர்ஆன் சொல்லுது, வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுஹும், உங்களுக்கு மனம் விரும்பினதெல்லாம் கிடைக்கும். நதியில பெய்து கொண்டிருப்பார், மீன்கள் தலையை போட்டு சொல்லுமா, சுவர்க்கவாதியே என்ன பிடிச்சி சாப்பிட உனக்கு விருப்பம் இல்லையா, என்ன சாப்பிடும். பறவைகள் வந்து கேட்குமா, என்ன சாப்பிட்றது உனக்கு விருப்பம் இல்லை. இவர் நினைப்பாரு, எப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறாலும் அந்த முறையில் முன்னால் வைக்கப்படும், வந்திருக்கும். திண்டுட்டு முள்ள போடுவார், திரும்ப பறந்துட்டு போயிடும்.
சார் இன்னொரு சுவர்க்கவாதியில போய் சொல்லுவோம், என்னது சாப்பிட உனக்கு விருப்பம் இல்லையா? அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளோ இன்பம். இப்படி இன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கும் பொழுதோ ரப்பல் ஆலமீன் இருந்து ஒரு காகிதம் வரும் சுவர்க்கவாதிகள். அதை அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கும், மினல் ஹய்யில் லா யமூத் கால ஹய்யல் லா யமூத், மௌத்தே இல்லாத நித்திய ஜீவனம் இருந்து மௌத்துக்கு பின்னால மௌத்தே இல்லாத அடியார்கள். எங்களுக்கு மௌத்து இல்லை ஆகிப்படும், மௌத்து இல்லை, மௌத்துக்கு மௌத்து வந்து ஹதீஸ்ல வரேதாங்க. நல்ல கியாமத்து சொர்க்கவாதி சொர்க்கத்துக்கு போன பின்னாலே, நரகவாதி நரகத்துக்கு போனது பின்னாலே இந்த மௌத் ஒரு செம்மறி ஆற்று தோற்றத்தில் கொண்டு நிறுத்தப்படும் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு மத்தியில். இப்ப பார்த்து கேட்கப்படும் சுவர்க்கவாதியில பார்த்து என்னன்னு தெரியுமா? நாங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் நாங்க போகணும் மௌத்து. சொல்ல ஆமா தெரியும் இதான் மௌத்து. நரகவாதியில பார்த்து கேட்கப்படும் என்னன்னு தெரியுமா? ஆமா தெரியும் இதான் மௌத்து. சும்மா யுக்மர் இதுதான் பின்னால் கட்டளை எழுப்பற அறுக்கும்படியாக இந்த மௌத்துக்கு மௌத்து வந்துடும். சுவர்க்கவாதியில பார்த்து சொல்லப்படையா ஜன்னா கொலுதன் பலா மௌத், ஏ சுவர்க்கவாதிகள் நிரந்தரம் ஆயிருங்க, பிற மௌத் என்பது கிடையாது. ஓயாகலன்னா கொலுதன் பலா மௌத், நரகவாதிகளே நரகத்தில் எரியுங்க, மௌத் என்பது கிடையாது. மௌத்துக்கு மௌத்து வந்து சொர்க்கத்துக்கு போச்சு சொல்லுவாங்க, நீ உயிரோடு எரியுங்க, மௌத்து இல்லை. இப்படி இன்பங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ரப்பல் ஆலமீன் இந்த லெட்டர் வரும், நான் அவங்கள சந்திக்க போறேன் வாங்க. சுவர்க்கவாதினா ரொம்ப பார்க்க போகிறோம். பெரிய ஏற்பாடு, நீளமான ஹதீஸோட நேரம் இடம் கொடுக்காது. பெரிய ஏற்பாடு, சிறார்களை போட்டு பூக்கள் எல்லாம் தூவி மலக்களை சைடுகள் நிக்காட்டி சிறார்கள் கோழைகளை தூக்கி கொண்டு அந்த பானங்கள் பங்கிட்டு கொண்டிருப்பாங்க. அவர்களை பார்த்தா சிதறிய முத்துகளை போல இது அந்த சிறார்கள். பணியாளர்கள் அந்த சின்ன சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க. ஒரு ஆள் சொல்லிங்க, அவங்கள பார்த்தா இங்க முத்துக்களை நினைக்கிறது அப்படி பூவிட்ட எப்படி இலங்கி கொண்டிருக்குமோ இதை மாதிரி இருப்பாங்க. இப்படிலாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹ்வாக போவாங்க. அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இப்படிதான் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒருத்தர் வாராரு அப்படின்னா அவரை வரவேற்கிறதுக்காக அங்கே பெரிய ஏற்பாடு, பிள்ளைகள் கசீதா படிக்கும், கராத் ஓதுவாங்க, இப்படியெல்லாம் செஞ்சுதான் அவரை வரவேற்பான். ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு ஏற்பாடு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எழுப்பி ஜபூர் ஓத சொல்லுவான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இனிமே இப்படி குரல் பறவைகள் வந்து செவி விட்டுட்டிருக்காங்க ஜபூர் ஓதுனா, அவ்வளோ இனிமை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் ஓதுவாங்க, அந்த இன்பத்தில் அப்படியே மயங்கிடுவாங்க. அது பின்னால தெளிவு வரும். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா யாசீன் ஓதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலுடைய இனிமை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை விடவும் அதிகம் அழகு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான குரலை யாருமே கேட்கல, அவனோட உண்மையான அழகை யாரும் பார்த்தேன், அங்கே போனால் பார்க்கலாம். அதுக்கு பின்னால் ரப்பல் ஆலமீன் வந்து சூரா ரஹ்மான் ஓதுவான், பல வருட காலம் அப்படியே மயங்கிடுவான். அதை போய் அல்லா எழுப்பாட்டுவான். எழுப்பாட்டி சொர்க்கவாதியில பார்த்து கேட்பான், ரதீதும், உங்களுக்கு போதுமா? நான் தந்த இன்பங்கள் எல்லாம் கிடைச்சு நினைச்சதெல்லாம் செய்ய கேட்பான், உங்களுக்கு போதுமா நான் தந்திக்கிறது? சொர்க்கவாதி கல்கி அல்ல யாருக்கும் கொடுக்காயில எங்களுக்கு தந்துட, இதுக்கு மேல என்னதான் தாழ்த்துக்கு எல்லாம் தந்துட்டு அல்லாஹ் சொர்க்கவாதியை பார்த்து சொல்லுவாங்க, அலைக்கும் பவானி அபதா, நான் இதே போற கோபிக்கவே மாட்டேன், உங்களை நான் பொருந்தி கொண்டு எனக்கு வேண்டியதை செஞ்சுக்கோங்க. இதான் ரிபவான், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தங்கள். சுவர்க்கம் இது இன்பம். சூரா வாக்கையா பரடி பாருங்க, குர்ஆன் பயான் செய்து இது வலது பக்கம் உடையது. அடுத்தது வஅஸ்ஹாபு ஷிமால், وأصحاب الشمال ما أصحاب الشمال في سموم وحميم وظل من يحموم لا بارد ولا كريم إنهم كانوا قبل ذلك مترفين وكانوا يصرون على الحنث العظيم. இடது பக்கம் உடையவர்கள் அவர்கள் நரகவாதிகள். நரகத்தை பற்றி குர்ஆன் பயான் சூரா வாக்கையா பற்றி பாரு. நரகம்ங்கிற லேசானதா? இந்த யாக்க லேசா சொல்ற நரகத்துக்கு ஆள் தேவைதான். நீங்க கேட்டிருப்பீங்க, ஜோக்கோட ஜோக்காத்து சொல்றத நாங்கள் தெரிய வச்சுக்கிறோம்.
நரகத்தை விளங்கியது. ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன நாரக்கும் ஹாதிஹி ஜுஸான் மின் 70 ஜுஸா மின் நாரி ஜஹன்னம் லவ்லா உத்பியத் பில் மாஇ மர்ரத்தைன் லிமன் தஃபஅத்தும் பிஹா. நாங்கள் பாவிக்கிற நெருப்பு இந்த நரகத்தை என்று கொண்டு வந்து தண்ணீர்ல 2 மட்டும் கழுகி தான் அல்லாஹ் துனியாவுக்கு அனுப்பிங்க. சலதாரின் சொன்னாங்க, நரகத்துடைய நெருப்பை 70ஆக பிரித்து அதில் ஒரு பகுதியை எடுத்து அதை 2 மட்டும் தண்ணீரை கழுகி தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டு சொன்னாங்க. அப்படி கழுகு இல்லைன்னா அதை கொண்டு யாரும் பிரயோசனம் கிட்டவும் நிறைஞ்சு. அல்லாஹ் நரகத்தை 1000 வருஷம் எரிச்சான். நரகத்தை 1000 வருஷம் எரிச்சான். ஹத்தஹ்மர்ரத், அது செத்த செவேரென்று மாறி. சும்மா ஓகேதானே அல்ஃபத்தனா, திரும்ப அல்லாஹ் 1000 வருஷம் எரிச்சான். எரிச்சு ஹத்தபியவ்வத், அது வெள்ளை வெளியேறன்னு மாறி. திரும்ப அல்லாஹ் 1000 வருஷம் ஃபயர் பண்ணி எரிச்சான். ஹத்வத்தத் வஹிய சௌதா முஸ்லிமா, அது கண்ணன் கரையரண்டு இருட்டாக மாறும். அல்லாஹ் அதை ஃபயர் பண்ணி எரிச்சு நரகத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அதே சூரா ஜுமர்ல وَسِيقَ الَّذِينَ كَفَرُوا إِلَى جَهَنَّمَ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا فُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا أَلَمْ يَأْتِكُمْ رُسُلٌ مِّنكُمْ يَتْلُونَ عَلَيْكُمْ آيَاتِ رَبِّكُمْ وَيُنذِرُونَكُمْ لِقَاءَ يَوْمِكُمْ هَٰذَا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين. நரகவாதிகளை நரகத்தின்பால் இழுத்து கொண்டு வரப்படும். நரகவாதிகளை நரகத்தின்பால் இழுத்து கொண்டு வரப்படும். அவர்களை இழுத்து கொண்டு வரப்பட்ட பொழுது ஃபுத்திஹத் அப்வாபுஹா, நரகத்துடைய கதவு திறக்கப்படும், நரகத்தில் போடப்படும், கதவு மூடும். சொர்க்கத்தை பத்தி ரப்ப சொல்றான், அவர்கள் வரும் பொழுதெல்லாம் கதவு திறந்துருச்சு. நரக போறவங்களை சொல்றான், வந்தோன்னு இழுத்து கொண்டு வந்து கதவை திறந்து போட்டுட்டு மூடிடுமா. ஏன் மூடணும்? இங்க போறனை பார்த்து இங்க பான் போறனே, இப்பதான் அவன் எல்லாம் வந்திருக்குது. முந்தி எப்படி இருக்குது, நல்லா போறனையில விறகட்டையை போட்டு நல்லா பத்துவாங்க. நல்லா பற்றி அந்த விறகெல்லாம் கனலானதுக்கு பிறகு அதை நல்லா பறத்து விடுவாங்க. பறத்து விட்டு இந்த கனல் அணைஞ்ச பிறகு சைட்டில் போட்டு கதவை மூடித்தான் வைப்பாங்க. அப்புறம் பான் தட்டியை கொண்டு கதவை திறந்து விட்டு தட்டி போட்டு மரம் மூடு. திறந்து வச்சா பான் வேக ஹீட் போயிடும். அல்லாஹ் 3000 வருஷம் எரிச்சு ஃபயர் பண்ணி வச்சுக்கிறான் இந்த நரகத்தை. அடியான போடத்தில் அது நல்லா ஹீட் ஆகிக்கும். இதுக்காண்டியே தான் இந்த ஏற்பாடு. குர்ஆன் சொல்லுது, கிட்ட வந்தவன திறக்கப்படும், போடப்படும், மூடப்படும். எப்படி பான் தட்டிய போடத்துல திறந்துட்டு மூடுற மாதிரி நரகத்தை திறந்து போட்டுட்டு மூடும். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சிலர் சொல்றான் அங்க போனா கொஞ்ச நாள் பழகிரும். அதனால அல்லாஹ் சொல்றான், كلما نضجت جلودهم بدلناهم جلودا غيرها ليذوقوا العذاب. நரகத்தை அல்லாஹ் எப்படி அங்க அமைச்சு வச்சுக்கிறான்டா, நரகத்தில் எரிஞ்சு எரிஞ்சு கறிக்கட்டமாகி போவார். திரும்ப இவர் எடுத்து இந்த தோலையில அல்லாஹ் மாற்றி பத்தல்நாகும் ஜுலூதன் கைரஹா, இந்த தோலையில அல்லாஹ் உடனே மாற்றுவான், புதிய தோலை கொடுப்பான். ஏன் தெரியுமா புதிய தோல் கொடுப்பான்? லியதூக்குல் ஆதாப், திரும்ப எரிக்க சொல்ல அந்த வேதனையை ருசிக்கிறதுக்காக அல்ல சார். சும்மா யோசிங்க, வேலை செஞ்சு கையெல்லாம் கரைக்கட்டை பிடிச்சி எவ்வளோ கொஞ்சம் சூட பிடிப்பாங்க, இதம்பாங்க. ஏதாவது டீமில் விளையாட சொல்ல கீப்பருக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்னண்டு ஐஸ் கட்டியை பிடிச்சி கடைசியாக சைலன்சரை பிடிக்கணும், நெருப்பை பிடிக்கணும். அதை பட்டா நோகாமிது. அதனால எரிஞ்சு அந்த ருசி விளங்காது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நாங்க மாத்தி கொடுக்கணும். சும்மா யோசிங்க, பிறந்த புல்ல சின்ன புல்ல தோல் புதிய தோல் சாடப்பட்டாலும் எப்படிங்க தாங்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
குர்ஆன் நரகவாதியுடைய உணவுகளை பத்தி பேசுது, அவங்களோட உடுப்பை பத்தி பேசுது, அவங்களோட தண்ணியை பத்தி பேசுது. நரகவாதி பசியில கத்துவான், சாப்பாடு கேட்டு கத்துவான், கதறுவான். நரகவாதி சாப்பாடு என்ன? பிரியாணியா, ஃப்ரைட் ரைஸா, என்ன அங்க? குர்ஆன் ரப்பு சொல்றான், இன்ன ஷஜரத்தல் ஜக்கூம் தஆமுல் அஸீம் கல்முஹ்லி யக்லி ஃபில் புதூன் கவலில் ஹமீம். நரகவாதிகள் கொடுக்கிற சாப்பாடு கள்ளி மரம், ஷஜரத்தல் ஜக்கூம். இந்த மரத்தை திண்டா, முள்ளுகள் நிறைஞ்ச மரம், அந்த மரத்தை திண்டா அதில் இருக்கிற முள்ளுகள் எல்லாம் உள்ளுக்கு போய் குத்தோ, கொதிக்க ஆரம்பிக்கும். ககலில் ஹமீம். தண்ணியை தூக்கி கேத்தல வச்ச அடுப்புல தண்ணி கொதிக்க தல தல தலன்னு கேட்கணும், இந்த சத்தம் வரும். இதுதான் ககலில் ஹமீம். அந்த அளவுக்கு கொதிக்கும். இங்கெல்லாம் குத்தி கொண்டிருக்கு, முள்ளு ஈரல்ல இசுமானால குத்தி கொண்டிருக்கு, தாங்க முடியுது இல்லை. இப்ப அடியான் தண்ணி கேட்பான், தாகம், ஏற்கனவே பசி, திண்டி இதை அடைச்சிட்டு இதை இறக்கணும் உள்ளுக்கோ, தண்ணி கேட்டு கதறுவான். ஒரு ஆள் நல்லா சொல்றான், தண்ணி கேட்டு கத்துவான். அவனுக்கு தண்ணி கொடுக்கப்படும். எப்படியான தண்ணி என்றா, அந்த தண்ணியை குடிக்க வாய்க்கிட்டு எடுக்கிறதுல முகத்துடைய சதையெல்லாம் கலந்து தண்ணிக்குள்ள விடும். தண்ணிய குடிக்க எடுக்க சொல்ல முகத்துல இருக்கிற சதை கலந்து தண்ணிக்குள்ள விடும். தாங்க முடியாத பசி, ஏற்கனவே இது குத்தி கொண்டீங்க, கொதிக்குது, இதை கொஞ்சம் ஆக்க கொடுத்த தண்ணி அதை விட போதும். அப்பையும் என்ன செய்வான்? அதை குடிப்பான். ஏன்னா உருகிக்கிற வருத்தம் அதை விட கூடவே அதை குடிச்சோன்னு அல்ல இன்னொரு சொல்றான், இந்த குடல்கள் உள்ளுக்குள்ள பார்ட்ஸ் எல்லாம் துண்டு தூளாய் பித்தத்தால கீழே விழுந்து. இதோட முடிஞ்சா அவர் மூத்தாயிருவாரா? இல்லை. திரும்ப பசி, திரும்ப கள்ளி மரம், திரும்ப கொதி, திரும்ப தண்ணி கேட்டு, இப்படி தண்டனை பெற்றுக்கொண்டே லேசா அல்லாஹ் பாதுகாக்கணும். சோழர் பிறநாள் வரையில் மாஷா அல்லாஹ் உடுப்புகளெல்லாம் தேடி தேடி வாங்குறோம். நல்ல கொட்டன் புடவை, அது இது மெட்டீரியல். நரகவாதியில் உடுப்பு என்ன தெரியுமா? நரகவாதியில் உடுப்ப குர்ஆன் பயான் செய்யுது. سرابيلهم من قطران وتغشى وجوههم النار. நரகவாதியோட உடுப்பு கொட்டன் இல்லை, தார் பெட்ரோல், இதால தயாரிக்கப்பட்ட உடுப்புகள் தான் அவருக்கு அணிவிக்கப்படும் நரகவாதி. ஏனென்றா குர்ஆன் சொல்லுதோ, இவரை உடுத்து கொண்டு அங்க இருக்கிற நெருப்பும் இவரை தாவிக்கும். நெருப்பு கிட்ட பெட்ரோலை கொண்டு விட்டு அங்கே செய்யும் பக்கத்துல தாவும். இதனால் அவரோட முகம் பத்தி எரியும் கொண்டு குர்ஆன் உடுப்பு பத்தச்சல் என்ன செய்யும்? மேலா தகுஷா உஜூஹஹும் முன்னார், அந்த நெருப்பு முகத்தை தாவ ஆரம்பிக்கும். தாங்கலுமா? இந்த நேரம் நான் கதறுவான். நரகத்துக்கு பொறுப்பான இன்சார்ஜ் அறிக்கையோட மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கத்தை படைக்கவே இல்லை. இறக்கம்ன்றது அவருக்கு கிடையாது. அல்லாஹ் போட்டா தான் இறக்கப்படணும், இறக்கம் இல்லை. மடியான் கத்துவான், தாங்கலுமா? இது சும்மா சாடி அவர் மெழுகுதிரி கையில பட்டாலே தாங்க முடியுதில்லை. இந்த நெருப்பை விட 70 மடங்கு பிரமாண்டமானது. நரகத்தில் சில இடங்கள், நரகத்தில் சில இடங்களை விட்டு பாதுகாப்பு. ஜுப்புல் ஹுசுன் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் ஒரு பள்ளத்தால், இதுல இருந்து நரகத்துடைய ஏனைய பிளேஸ் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்ட்ட துஆ கேட்குதா, யா அல்லாஹ் என்னைக்கு என்ன அடக்கிட்டு கொண்டு போயிடான், என்ன இந்த ஜுப்புல் ஹுசுனுக்கிட்ட கொண்டு போய் நரகம் அதிலிருந்து பாதுகாப்பு. 50 வரக்கூடிய தாங்க முடியாது. இவன் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுவான், ஏ மாலிக்
யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக், மாலிகே ரப்புட்ட பேசி கீசி எங்களை எப்படி சார் ரிலீஸ் பண்ணுங்க, தாங்க இல்லைங்களால் என்னையா செய்ய. உடனே கூப்பிடனே என்ன கேட்பாங்க, 1000 வருடம் கூப்பிடுவான். மாலிக் 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 திரும்பி பார்க்கணும், வேற எடுத்து பார்க்கணும். அவ்வளோ 1000 வருஷத்துக்கு பின்னால சரி சரி ஒரு நாள் பட்டு மாஞ்சி நீங்க வாங்க வெளியில போங்கடா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? قال إنكم ماكثون لقد جئناكم بالحق ولكن أكثركم للحق كارهون. எங்கட பாத்திராக்கி தர்ஜுமா செய்யறா நல்லா பட்டு மாங்கின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நீங்க அங்கே இன்னக்கும் மாக்கிசூன், உங்கள்கிட்ட ஹக்கு வந்தது, தீன் வந்தது, இது ஹலால் இது ஹராம், இது கூடும் இது கூடாது, இது நபி வழி இது சைத்தானியத்தான வழி எல்லாம் உங்களுக்கு முன்னால வைக்கப்பட்டது. உங்களை அதிகமானவங்க தீனை வெறுத்தீங்க, நபியோட சுன்னாக்களை வெறுத்தீங்க. இதெல்லாம் இப்ப ஏழுமா, இந்த காலத்துக்கு சரியா, இதெல்லாம் இப்ப ஹலால் ஹராம்லாம் பாக்கணும், இப்ப வட்டிக்கு எடுக்காம வியாபாரம் செய்யணுமா, அசிங்கத்தை பார்க்காம எரிக்கலுமா, இந்த காலத்துல என்ஜாய் பண்ணாடி எப்ப என்ஜாய் பண்ற என்று நீங்க காரணம் சொல்லி கண்டிருந்தீங்களா? ஹக்கு உங்கள்கிட்ட வந்தது, மிம்பர்ல சொன்னாங்க, நல்ல நாள்ல சொன்னாங்க, வீடு வீடா வந்து தட்டி சொன்னாங்க, உங்களை அதிகமானவங்க வெறுத்தீங்க. அதனால இங்க பட்டு வாங்கி ஏழாம ரப்ப கூப்பிடுவாங்க. நான் முடிக்கிறேன். ஏழாம ரப்ப கூப்பிடுவாங்க. உபசரிங்கள் சொல்றாங்க, இதை விட கடினமான ஆயத்து குர்ஆன்ல இல்லை. இறக்கமுள்ள ரப்பு அர்ஹமுர் ராஹிமீன். ரொம்ப கூப்பிட்டோன்னு நரகவாதிகளை பார்த்து ரப்பு சொல்றாங்க, கால ஃபீஹா வலா துகல்லிம். அல்லாஹ் பாதுகாப்பு. எக்ஸ்டன் என்ற வார்த்தை நாயை சூச்சுன்னு விரட்டுறதுக்கு பாவிக்கிற வார்த்தை. அவன் சூ பேசாதே அப்படின்னு ரப்பு சொல்லிடுவான். யார்கிட்ட கேட்டு கேட்கு, யார்கிட்ட கேட்டு கேட்கு. அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே. அல்லாஹ் இறக்கப்பட்ட ரமதானை தந்தான். சென்ற வருஷம் இருந்தவங்க எங்களோட சிலர் இன்றைக்கு அங்கே போயிருக்கிறாங்க. நினச்சிப்பாங்களா இந்த நோம்பு பிடிச்சி கிடைக்காண்டு. 2 நாளைக்கு முன்னால் ஒரு இடத்துக்கு பயானுக்கு எடுத்துருந்தேன், முடிச்சுட்டு வர சொல்கிறாங்க. நேற்று தொழுதாங்க, தொழில் வெளியில் வந்து பேசிக்கிறேன்டாரு. வீட்டை போனால் நெஞ்சு வலிக்கிறேன், மோசம் ஆகிடுவோம், அடக்கிட்டு வந்துட்டோம். இப்போ அவங்களால ஒரு அமலும் செய்யலாம், தொலையலாம், ஓதையலாம், திக்ர் செய்யலாம், ₹1 சதக்கா கொடுக்கலாம். ஏன்? நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் கூட சொல்லலாம். எல்லாம் முடிஞ்சு. புலானு இறக்கப்பட்டு இந்த வினாடி வரை எங்களுக்கு சந்தேகம். வீணாக்கிறது ரமலான் வந்துட்டு என்கிறதுனால பாவ மன்னிப்புங்கிறது இல்லை. நாங்கள் பாவ மன்னிப்புக்கு தகுதியானவரை எங்களை மாற்றுவோம். சரியான மகுபரத் கிடைச்சாதான் இந்த 20 மணி நேரம் கிடைக்கும். நாளைக்கு சரியானவன் தௌபா செஞ்சாதான் 20 மணி நேரம் கிடைக்கும். தௌபா 2 சுகூக்குள்ள அல்லாஹ்க்கு செஞ்ச கடமையில் குறைபாடு செஞ்சேன், அல்லா மன்னிங்க, அல்லா மன்னிங்க. அடியாருக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அடியாட்டு தான் செஞ்ச மோசடிகளுக்கு அநியாயங்களுக்கு அது சரியா கிடைச்சாதான். இப்போ தொண்டைக்குழியை கேட்குறவங்க அல்லா மாத்திக்கனாமின்னா ரோஜக்கண்ணது யாரும் பலாலனி அந்த என்ன. அதனால ரொம்ப சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், வீணாக்கிறாம இருக்கக்கூடிய காலங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத், தஹலத் அஷ்ருல் அவாஹிர், ரமலானுடைய கடைசி 10 நுழைஞ்சிட்டா அஹ்யா லைலா சத்த மிஅஸரா அஹ்யா லைலா வஐகல் அஹ்லா. சாரத்தை எரிக்கி கட்டி கொள்வாங்க, குடும்பத்தை விட்டு ஒதுங்கிடுவாங்க, குடும்பத்தையும் எதிர்பார்ட்டுவாங்க, இரவு ஃபுல்லாக ஹயாத்தாக்குவாங்க. மகரிபிலேருந்து இஷா வரையும் ஒரு சிறந்த இரவு இருக்குது. வீணாக்கிறவானா வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லுங்கள், இங்கே இருந்தோ வீட்டில் இருந்தோ அந்த நாளை அமல்ல கழியும். ஒற்றப்படையான குறைஞ்ச ஒற்றப்படையான இரவுகளுக்கு மகரிபிலேருந்து ஃபஜ்ர் வரையும் பத்ர் யுத்த நேரம் பயான்கள் சொல்லிப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குனாங்க,
500 மலக்களோட ஸல்லல்லாஹு வலது பக்கத்தில், மீகாயில் 500 மலக்களோட ஸல்லல்லாஹு இடது பக்கத்தில். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குகளோட வர இருக்கிறான். சில நேற்று வந்திருப்பாங்க, இல்லை நாளைக்கு ஒற்றப்படையான இரவுகளே இருப்பாங்க. எதுவரையும் ஃபஜ்ர் வரை. அந்த நாளில் செய்கிற அமல் 1000 மாதங்களுக்கு சமம். கிட்டத்தட்ட 83 வருஷம் அமல் செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமா? 83 வருஷம் குர்ஆன் ஓதுனா என்ன நன்மை? அந்த நன்மை அந்த ராவில் குர்ஆன். அந்த ராவில் ₹1 சதக்கா கொடுத்தா 83 வருஷம் சதக்கா கொடுத்தா என்ன நன்மை? அந்த நன்மை கிடைக்கும். அந்த ராவில் 2 ரக்காத் தொழுதா 83 வருடம் தொழுதா நன்மை கிடைக்கும். இல்லை லேசா ஒரு கஷ்டம். இந்த ராவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வசதியில் அதிகமாக குர்ஆன் திலாவத், துஆவில், கியாமுல் லைல்ல, இஸ்திக்ஃபார்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் ஒபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், கடைசி பகுதியில் நல்லடியாரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதோ இரவுடைய கடைசி பகுதியில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அல்லாஹ்வுக்கு தௌபா செய்வோம், அல்லாஹ்வுக்கு அழுவோம். யோசிப்போம், அடியார்களுக்கு யாரும் அநியாயம் செஞ்சுக்கிறோமா? அவங்கள்ட்ட பற்றி கேட்போம், யாரா எங்களுக்கு அநியாயம் செஞ்சு அங்கே போயிட்டாங்களா கபருக்கு, இங்கே இந்த மன்னிப்போம், நம்முடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்கும். அவங்கள மன்னிச்சா நம்முடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்கும். ஆக இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கக்கூடிய காலங்களை நல்ல முறையில் கழித்து அவனோட பொருத்தத்தை மகஃபிரத்தை ரஹ்மத்தை அடைஞ்சி நரகத்திலேருந்து விடுதலை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய நல்லவர்களோட கூட்டத்தை அல்லாஹ் என்னையும் எனது குடும்பத்தையும் உங்களோட குடும்பங்களையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. وآخر دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها السلام وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله. சொல்லுங்க சுப்ஹானல்லாஹி, சொல்லுங்க சுப்ஹானல்லாஹி وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.